ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சிம்பிள் குக்கிங் சேனல். இன்னைக்கு நம்ம ரவை கொழுக்கட்டை செய்கிறது எப்படின்னு நம்ம பார்க்கலாமா? அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்துடலாமா? 100 கிராம் ரவை எடுத்து நான் நெய்யில் வறுத்து எடுத்து வச்சுட்டேன். அதற்கு தேவையான அளவு வெல்லம் பூரணம் செய்வதற்காக எடுத்து வச்சுருக்கேன். கடலைப்பருப்பை நான் ஊற வச்சு 4 விசில் விட்டு வேக விட்டு எடுத்து வச்சுருக்கேன். பொட்டுக்கல்லையை நான் பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வாசத்துக்காக ஒரு ஏலக்காயும் சுக்கையும் நான் பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கொழுக்கட்டை செய்கிறது எப்படின்னு பார்க்கலாமா? மாவு பிசைஞ்சு எடுத்துக்கிறதுக்காக 3 டம்ளர் தண்ணி ஊற்றி அதை நான் கொதிக்க வச்சுக்க போகிறேன். இது கூடயே ரவைக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்க போகிறேன். ஒரு 4 நிமிஷம் தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ கொழுக்கட்டைக்கு தண்ணி கொதிச்சுட்டு இருக்கு. இந்த டைமில் நம்ம பூரணம் ரெடி பண்ணிடலாம். நான் எடுத்து வச்சிருக்கேன் கடலை பருப்பை இதில் போட்டுக்க போகிறேன். போட்டு லைட்டாக கொரப்பாக அரைச்சிக்க போகிறேன். இன்னும் கொஞ்சம் அரைப்படணும். இப்போ உள்ள வைக்கிறதுக்கான ஒரு கொரப்பா வந்துருச்சு. நம்ம இது கூட வெல்லம் போட்டு பிசைஞ்சுக்கலாம். இப்போ பூரணத்தை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது கூட நம்ம பொடியாக்கி வச்சுக்க வெல்லத்தையும் ஆட் பண்ணிக்கிறோம். எல்லாத்தையும் ஒன்றா பிசைஞ்சு விட்டு எடுத்துக்கிடுவோம். இது கூடயே நம்ம வாசத்துக்காக ஏலக்காயும் சுக்கும் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கிடுவோம். இந்த வெல்லம் கடல் பருப்பு ரெண்டையும் நல்லா இந்த பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம். இது தண்ணி விடாமல் இருக்க கொஞ்சம் பொட்டுக்கடலை மாவையும் ஆட் பண்ணிக்கிறோம். இது 3 சேர்த்து பூரணம் வைக்கும்போது டேஸ்டியும் நல்லாயிருக்கும், குழந்தைங்களுக்கும் நல்ல சத்து கிடைக்கும். இப்போது நம்ம பூரணத்தை இந்த மாதிரி பதத்துக்கு 3 கடலைப்பருப்பு, வெல்லம், பொட்டுக்கடலை மாவு போட்டு கூட வாசத்துக்கு ஏலக்காய் பவுடர் போட்டு இந்த மாதிரி கையில் ஒட்டாத அளவுக்கு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கணும். இந்த டைமில் தண்ணியும் அதையும் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. கொழுக்கட்டைக்கான ரவை மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் நான் எடுத்து வச்சிருக்க ரவையை இது கூட சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு ஒரு டம்ளரில் தண்ணியை மோந்து இதை ஹீட்லேயேவும் இந்த ரவையை நல்லா கிண்டணும். இந்த மூத்த தண்ணிலேயே இந்த ரவை வெந்துடும். இந்த ரவை மாவு நல்லாவே கொழுக்கட்டை பதத்துக்கு இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கிட்டாச்சு. பார்த்தீங்களா, என் கையில் ஒட்டவே இல்லை. அப்படின்னா தான் நம்ம கொழுக்கட்டை செய்யும்போது நல்லா நமக்கு அந்த ரவுண்ட் ஷேப் வரும். நான் கையில் இன்னும் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்க போகிறேன். கொஞ்சம் சூடாகவே தான் இருக்கும். அந்த சூட்டையும் நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ நம்ம எப்படி கொழுக்கட்டையை உருட்டுறதுன்னு பார்த்துடலாமா? இப்போ இந்த கொழுக்கட்டை மாவை எடுத்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் வச்சுக்கணும். எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த பூரணத்தையும் எடுத்து இதுக்குள்ள வச்சிடணும். உங்களுக்கு என்ன ஷேப்ல வேணுமோ நீங்க செஞ்சுக்கோங்க. கொழுக்கட்டையை இந்த மாதிரி உருண்டை சைஸாகவும் இந்த மாதிரி கூம்பு சைஸ்லையும் எடுத்து வச்சிருக்கேன். தெரியுதா? நான் ஏற்கனவே தண்ணியை கொதிக்க வச்சிருக்கேன். இது ஒரு 5 நிமிஷம் ஸ்டீம் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த கொழுக்கட்டை நம்ம எப்படி வெந்திருக்குன்றத பார்த்துடலாம். கொழுக்கட்டை கையில் ஒட்டலை, நல்லாவே வெந்திருக்கு. சுவையான ரவை கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.